அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழ்நாட்டில் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பல லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் எந்தெந்த துறைகள் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுகின்றன என்பதை விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவின் பின்னலாடை ஏற்றுமதியின் மையமாக திகழும் நகரம் திருப்பூர். நாட்டின் பின்னலாடை ஏற்றுமதியில் 68% திருப்பூரில் இருந்துதான் மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் அமெரிக்காவின் சந்தையை தன்வயப்படுத்திய திருப்பூர் ஆண்டுக்கு சுமார் 46,000 கோடி ரூபாய் அளவில் வர்த்தகம் செய்கிறது. குறிப்பாக திருப்பூரில் இருந்து ஏற்றுமதியாகும் பின்னலாடைகளில் 30 விழுக்காடு அமெரிக்காவிற்கு செல்கின்றன. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு திருப்பூரில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பின்னலாடை ஒன்றை $10 விற்று வந்த அமெரிக்க இறக்குமதியாளர்கள் 50 விழுக்காடு வரி விதிப்பால் தற்போது $16 முதல் $18 மதிப்பில்தான் விற்க முடியும். எனவே இந்திய பின்னலாடை துணிகளை இறக்குமதி செய்வதை அமெரிக்கர்கள் நிறுத்திவிட்டனர். இதனால் ஆண்டுக்கு 24,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என கூறியுள்ள ஏற்றுமதியாளர்கள் இதே நிலை நீடித்தால் தொழில் செய்ய முடியாது என்று வேதனை தெரிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட எங்களுக்கு பொருள் இழப்பு என்கின்ற அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 கோடி ரூபாய் உடனடியான பொருள் இழப்பு அடுத்த 1-2 மாதங்களில் நிறுவனங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக தெரிகிறது. அதே சமயத்தில் வர்த்தக வாய்ப்பு இழப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட மாதம் ஒரு 1,500 to 2,000 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும். கம்பீட்டிங் கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய வங்கதேசம், நம்ம வியட்நாம், கம்போடியா அனைத்து நாடுகளுக்குமே டாரிஃப் குறைவாகவும் நமக்கு அதிகமாகவும் இருக்குது. 30 to 31% நம்மளுடைய டாரிஃப் அதிகமாக விதிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது இன்டைரக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த டாரிஃப் உணர்த்துது. ஸோ ஒரு 5% 6% மார்ஜின் உள்ள ஒரு துறையில் நீங்கள் 30% டாரிஃபை எந்த ஒரு நிறுவனமும் அப்சர்வ் பண்ணி இந்த தொழிலை கன்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அது கிட்டத்தட்ட இயலாது என்றே நம்ம சொல்லலாம். இதேபோன்று மற்றொரு ஜவுளி நகரமான ஈரோடும் அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் திக்கற்று தவிக்கிறது. ஈரோட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு நேரடியாக ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் அளவு குறைவுதான். ஆனால் டெல்லி, அகமதாபாத், மும்பை உள்ளிட்ட நகரங்களுக்கு ஜவுளிக்கான மூலப்பொருட்கள் ஈரோட்டிலிருந்து செல்கின்றன. இந்நிலையில் அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் ஈரோட்டில் ஜவுளிக்கான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யும் சுமார் 3,000 நிறுவனங்களின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங், வீவிங், ப்ராசஸிங் 3மே டாமினேட்டிங் லெவலில் இருக்குது டெக்ஸ்டைலில். இதில் வேலை இழப்புன்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட 1,00,000 பேர் தற்காலிகமாக வேலை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்போ நார்த்லேருந்து வர ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஃபர்தராக ப்ரொடக்ஷன் பண்ணாதேங்கிறாங்க. கோவையில் உற்பத்தியாகும் தங்க ஆபரணங்களில் 30% அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகிறது. இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட நகை, கையினால் தயாரிக்கப்பட்ட நகைகள், காசு மாலை, மாங்காய் மாலை என ஏற்றுமதியாகும் அனைத்தும் புதிய வரி விதிப்பால் பாதிக்கப்படும். இதனால் ஆண்டுக்கு 2,500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என நகை உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாரம்பரியமாக செய்யக்கூடிய நகைகளை இன்னும் அமெரிக்காவில் இந்தியா வம்சாவளியாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால் உடனடியாக இது ஒரு வேலையின்மையை ஏற்படுத்தும். இவை மட்டுமின்றி கடல் உணவுகள், தோல் பொருட்கள் உள்ளிட்ட துறைகளின் வர்த்தகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களில் வேலைவாய்ப்பின்மை ஏற்படக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாகும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர்கள் குருசாமி, பாலாஜி, பாபு.